அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டி வித் டெய்லி ஒன் நீட் பயாலஜி கொஷின் டே 6 கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோபாட்னிலிருந்து ஒரு நீட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அதில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. மோனோ அடல்பஸ், டை அடல்பஸ், பாலி அடல்பஸ், எபிஃபில்லஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்முடைய ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது இப்போ நம்ம சொன்ன அந்த மோனோ அடல்பஸாக இருக்கட்டும், டை அடல்பஸாக இருக்கட்டும், பாலி அடல்பஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயோபாட்னி புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி புக்கில் பேஜ் நம்பர் 73 இருக்குது. பியூஷன் ஆஃப் ஸ்டாமன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். ஸோ இங்கே பியூஷன் ஆஃப் ஸ்டாமன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பியூஷன்னா என்ன, ஸ்டாமன்னா என்னன்னு தெரியணும். நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க, நான் எசென்ஷியல் பார்ட் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த எசென்ஷியல் பார்ட்னா என்ன சார் அப்படின்னா, பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்ஸ் ஃப்ளவரில், அதுதான் என்ன பேருனா எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு பேர். அப்போ நான் இங்கே 2 பார்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு பேர். ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு பேர். ஸோ இங்கே இருக்கிற பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா கைனோஷியம் அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஆண்ட்ரோஷியம் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு, கைனோஷியம் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. ஸோ அப்போது நம்ம ஆண்ட்ரோஷியம் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு சொன்னோம், கைனோஷியம் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு சொன்னோம். அப்போ நம்ம இங்கே என்ன சொன்னோம், பியூஷன் ஆஃப் ஸ்டாமன் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஆண்ட்ரோஷியம் ஓகே, கைனோஷியம் ஓகே, அது என்ன சார் ஸ்டாமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ இது என்டையராக சொன்னால் ஆண்ட்ரோஷியம். இப்போ ஒரே ஒரு பார்ட்டை ட்ரா பண்ணுறோம் பாருங்க, இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்டாமன் அப்படின்னு பேர். ஒரே ஒரு பார்ட்டுக்கு சொன்னால் அதுக்கு என்ன பேர், ஸ்டாமன் அப்படின்னு பேர். இந்த இடத்துக்கு இந்த எண்டு பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆந்தர் அப்படின்னு பேர். ஸோ இங்கே இருக்கிற பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளம்மண்ட் அப்படின்னு பேர். ஸோ அப்போது நம்ம இந்த ஸ்டாமன் எப்படி ஃபியூஸ் ஆகிருக்கு, ஒன்று ஸ்டாமனோடவே ஃபியூஸ் ஆகும், இல்லை ஸ்டாமன் அதர் ஃப்ளோரல் பார்ட்னா என்ன சார், ஸ்டாமனுக்கு முன்னாடி இருக்கிறது கொரல்லா, அந்த பக்கம் இருக்கிறது கைனோஷியம். அப்போது கொரல்லாவோடவோ இல்லை கைனோஷியோடவோ ஃபியூஸ் ஆகிருந்தால் அதையும் என்ன சொல்லுவோம், கொன்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இங்கே பியூஷன் ஆஃப் ஸ்டாமனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கொன்னேஷன் அண்ட் செகண்ட் ஒன் அட்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொன்னேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொன்னேஷன் என்ன சார்னா ரெஃபர்ஸ் டு ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன் அமாங் தெங் செல்ஸ். அப்போ என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாமன் இன்னொரு ஸ்டாமனோடவே ஃபியூஸ் ஆகிக்குது. அப்போ இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டாமன் இருக்குன்னா 5 ஸ்டாமனும் ஃபியூஸ் ஆகும். அது எந்த மோடில் ஃபியூஸ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அடல்ஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது சிஞ்சினியேசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சினான்ட்ரோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தாக்கா மோனோ அடல்ஃபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்ப்போம். நம்ம அந்த அடல்ஃபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடல்ஃபியோடைய டைப்ஸ்லாம் அந்த மோனோ அடல்ஃபஸாக இருக்கட்டும், டை அடல்ஃபஸாக இருக்கட்டும், இது எல்லாமே. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அடல்பி. அப்போ அடல்ஃபின்னா என்ன அப்படின்னா பிளம்மன்ஸ் கொன்னேட் இன்டு 1 or more bundle பட் ஆந்தர்ஸ் ஆர் ஃப்ரீ. அப்போ இங்கே ஃப்ளம்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா சேர்ந்து. ஸோ இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், நான் இங்கே சொன்னேன் ஒரே ஒரு பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாமன் அப்படின்னு சொன்னேன், இந்த எண்டு பார்ட்டுக்கு ஆந்தர், இங்கே இருக்கிற பார்ட்டுக்கு ஃப்ளம்மண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே அடல்ஃபி அப்படின்னா என்னென்னாக்கா இந்த ஸ்டாமன் ஒரு பண்டலாவோ இல்லை ஒன்றுக்கு அதிகமான பண்டலாவோ சேர்ந்துருந்தா அதுக்கு பேர் அடல்ஃபி அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே என்னன்னா இந்த அடல்பியில் ஃப்ளம்மண்ட் ஒன்றா சேர்ந்துருக்கும், ஆனால் இந்த ஆந்தர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரீயாக இருக்கும். அப்போது இது ஒரு ஃப்ளம்மண்ட், இது ஒரு ஃப்ளம்மண்ட், இது ஒரு ஃப்ளம்மண்ட், இந்த ஃப்ளம்மண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் எண்டில் இருக்கிற ஆந்தர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக இருக்கும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடல்பி அப்படின்னு பேர். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளம்மண்ட்ஸ் கொன்னேட் இன்டு 1 or more bundle பட் ஆந்தர்ஸ் ஆர் ஃப்ரீ. ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதில் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோன் அடல்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோன்னா 1. அப்போ ஃப்ளம்மன்ஸ் ஆஃப் ஸ்டாமன் கொன்னேட் இன்டு சிங்கிள் பண்டில். அப்போ மோனோ அடல்ஃபஸ்ன்னு சொன்னோம் இல்லையா,
இப்போ மோனோன்னா ஒன்று. அப்போது பிளமன்ஸ் ஆஃப் ஸ்டாமன், இப்போ ஸ்டாமனில் இருக்கிற பிளமன்ஸ் எல்லாம் சிங்கிள் பண்டிலாக அட்டாச் ஆகிருந்தா அதுக்கு பேர் மோனோ அடல்பஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்கள், சைனா ரோஸ் அண்டு காட்டன். நமக்கு இங்கே நம்ம பார்த்த இன்றைக்கான கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மோனோ அடல்பஸ்க்கான அந்த மோனோ அடல்பஸ், டை அடல்பஸ், பாலி அடல்பஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மோனோ அடல்பஸ்க்கு வந்து பண்ணாக்கா சைனா ரோஸ் அண்ட் காட்டன் எக்ஸாம்பிள் சொன்னோம். அப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஒன் வரும். அப்போ அங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஒன் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, ஏக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்று தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் ஏக்கு தேர்டு இருக்குது, எதுவும் இல்லை. தேர்டுக்கு ஏக்கு 4 இருக்குது, ஃபோர்த்துக்கு ஏக்கு 4 இருக்குது. அப்போ தேர்டோ ஃபோர்த்தோ தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் எலிமினேட்டட். இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்து டை அடல்பஸ்னா பாருங்க, டை அப்படின்னா 2. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாமன் கொன்னேட் இன்டு 2 பண்டில். அப்போது ஸ்டாமனில் இருக்கிற ஃபிலமெண்ட்ஸ் என்ன பண்ணுது? 2 பண்டில் ஆஃப் யூஸ் ஆகிருந்தா அதுக்கு பேர் டை அடல்பஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்க, பேபேசி, பீ பிளான்ட், கிளைட்டோரியா. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இன்றைக்கான அந்த கொஷினில் பார்ப்போம். நம்ம கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டை அடல்பஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீ பிளான், பேபேசியில் ப்ராக்கெட்டில் பீ பிளான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இது அப்போது பிக்கு செகண்ட் ஒன். அப்போ பிக்கு செகண்ட் ஒன் எங்கே இருக்குது இந்த ஆப்ஷனில்? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் எலிமினேட் ஆகிடுச்சுன்னு சொன்னோம். தேர்டும் ஃபோர்த்து தான் இருக்குன்னு சொன்னோம். இப்போ பிக்கு செகண்ட் ஒன். இப்போ இங்கே வந்துருச்சு ஆன்சர். இங்கே பிக்கு 1 தான் இருக்குது, ஸோ அது வராது. அப்போ ஆன்சர் 3. ஸோ இதுதான். ஸோ அடுத்து பார்ப்போம், பாலி அடல்பஸ். பாலி அப்படின்னா மெனி. அப்போது ஃபிலமெண்ட்ஸ் கொன்னேட் இன்டு மெனி பண்டில். அப்போ ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? மெனி பண்டலாக பிரிஞ்சிருந்தா அதுக்கு பேர் பாலி அடல்பஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்க, சிட்ரஸ் அண்ட் பாம்பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாலி அடல்பஸ்க்கு வந்து பண்ணாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது. ஸோ இது அப்போ சிக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஆப்ஷனில் பார்ப்போம், இங்கே பாருங்க, சிக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா எபிஃபில்லஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா லில்லி. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இன்றைக்கான நம்ம பார்க்க போகிற கொஷின், பார்க்கத்த கொஷின் அந்த கொன்னேஷன் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பண்ணாக்கா டே 6க்கான கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பக்கத்திலே கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.